ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 9,413 பேர் 9 பாடங்களிலும் ஏ சித்திகளை பெற்றுள்ளதாக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். எனினும் முதல் 10 இடங்களில் தமிழ் மொழி மூலம் தோற்றிய எந்தவித மாணவர்களும் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை பெறுபேறுகளுக்கு அமைய கொழும்பு விசாகா மகளிர் கல்லூரியின் மாணவி நிலக்னா வர்சவிதான அகில இலங்கை ரீதியில் முதலாவது இடத்தை பெற்றுள்ளார். விசேடமாக அகில இலங்கை ரீதியில் 2வது இடத்தை 3 பேர் பெற்றுள்ளனர். அதற்குமைய விசாகா மகளிர் கல்லூரியின் மாணவி சஜிதே ஹங்சதே, கம்பகா ரத்னாவளி மகளிர் மகா வித்தியாலயத்தின் மாணவி சஞ்சானி திலேகா குமாரி, மாத்தரை சுஜாதா வித்தியாலயத்தின் மாணவி மிந்தி ரெபேக்கா ஆகியோர் 2வது இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர். 5வது இடத்தை கேகாலை புனித ஜோசப் கல்லூரியின் மாணவி காயத்ரி ஹர்சில்லோ லிகனி கடவராட்சி பெற்றுள்ளார். 6வது இடத்தை அகில இலங்கை ரீதியில் 5 பேர் பெற்றுள்ளனர். அதற்குமைய கொழும்பு தேவி பாலிகா மகா வித்தியாலயத்தின் மாணவி சந்தலி முத்துனிமா ரத்நாயக்க, கொழும்பு ரோயல் கல்லூரியின் மாணவன் சகான் யசங்க சமரகுன், அதே கல்லூரியைச் சேர்ந்த மாணவன் கவிரு மெத்துனுக்கு, காலி மஹிந்த கல்லூரியின் சஸ்மித ஆகாஷ்வரலியனுக்கு, ஹொரணை தக்சிலா கல்லூரியின் மாணவி ஹமாசி ஹெரந்திகாவும் 6வது இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர். 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்காக 6,56,984 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அதில் 5,18,184 பேர் பரீட்சைக்காக தோற்றியிருந்தனர். இதில் 71.66% கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தை தொடர்வதற்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்த வகையில் வடக்கு கிழக்கில் யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரி முதலிடத்தை பெற்றுள்ளது. இந்த பாடசாலையில் 50 மாணவிகளுக்கு 9 பாடங்களிலும் ஏ சித்திகள் கிட்டியுள்ளன. அத்துடன் 8 ஏ சித்திகளை 49 மாணவிகள் பெற்றுக் கொண்டுள்ளனர். 7 ஏ சித்திகளை 34 மாணவிகளும் 6 ஏ சித்திகளை 35 மாணவிகளும் பெற்றுள்ளனர். வேம்படி மகளிர் கல்லூரியில் 100% மாணவர்கள் தேர்வில் சித்தியடைந்து உயர்கல்வி கற்க தகுதி பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பாடசாலையின் அதிபர் தெரிவித்துள்ளார். மீடியம் மாணவர்கள் 157 பேரில் 32 பேருக்கு 9A, இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் 74 பேரில் 18 பேருக்கு 9A, மொத்தத்தில் 231 மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு பாடசாலையிலிருந்து தோற்றியுள்ளார்கள் என்பதை அறிய தருகிறோம். இதை வழிப்படுத்திய ஆசிரியர்கள், பகுதி தலைவர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதோடு இதேவேளை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் 35 மாணவர்கள் 9 ஏ சித்திகளையும் 42 மாணவர்கள் 8 ஏ சித்திகளையும் பெற்றுள்ளனர். இந்த பாடசாலையில் தோற்றிய மாணவர்கள் அனைவரும் 100% உயர் வகுப்புக்கு செல்ல தகுதி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இவ்வாண்டு 35 பேர் 9 ஏ சித்தியை பெற்றுள்ளதாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் அதிபர் சதாசிவம் நிமலன் தெரிவித்துள்ளார். கல்லூரி இவ்வாண்டு கடந்த ஆண்டிலும் பார்க்க சித்தி வீதம் அதிகரித்துள்ள அதேவேளை 35 9A 42 பேர் 8Aவையும் எடுத்துள்ளார்கள். இதில் எங்களுடைய சித்தி வீதம் மேலும் அதிகரிப்பதற்கு ஆங்கில இலக்கிய பாடம் கொஞ்சம் மாணவர்களுக்கு ஒரு சித்தி வீதத்தை குறைக்குமாக இருக்கின்றது. ஆங்கில இலக்கியத்தில் 23 பேர் பி எடுத்திருக்கிறார்கள். 8Aவில் 23 பி ஆங்கில இலக்கியமாக இருக்கின்றது. 2018ஆம் ஆண்டு காப்போத்த சாதாரண பரீட்சையில் நமது கல்லூரியிலிருந்து 246 மாணவர்கள் பரீட்சையை தோற்றியிருந்தார்கள். இதில் 35 9Aயும் 42 8Aவையும் பெற்றிருந்த போதும் 100% சித்தியை பெற்றுள்ளார்கள். இவ்வாண்டு ஆங்கில மொழி மூல தோற்றிருந்த மாணவர்கள் சென்ற ஆண்டிலும் பார்க்க 6 பேர் 9A அதிகம் பெற்றுள்ளார்கள். இது கடந்த ஆண்டுகள் போன்றே இவ்வாண்டு 35 9A எங்களுக்கு சித்தி கிடைத்துள்ளது. இதேவேளை 6 வருடங்களின் பின்னர் கிளிநொச்சி மாவட்டம் 25வது இடத்திலிருந்து 24வது இடத்திற்கு மாவட்ட ரீதியாக முன்னேறியுள்ளதாக நமது கிளிநொச்சி மாவட்ட செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கிளிநொச்சி வலயத்தில் 26 பேர் 9 ஏ சித்திகளை பெற்றுள்ளனர். மேலும் கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் மாத்திரம் 16 பேர் 9 ஏ சித்திகளையும், 15 பேர் 8 ஏ சித்திகளையும், 6 பேர் 7 ஏ சித்திகளையும், 3 பேர் 6 ஏ சித்திகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். அத்துடன் 2018ஆம் ஆண்டுக்கான காப்போதா சாதாரண தர
பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் வடக்கு மாகாணம் பின்னடைவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் மன்னார் மாவட்டம் 69.34%, வவுனியா மாவட்டம் 68.28%, யாழ் மாவட்டம் 67.02%, முல்லைத்தீவு மாவட்டம் 60.4%, கிளிநொச்சி மாவட்டம் 54.3% தேர்ச்சியையே பெற்றுக் கொண்டுள்ளது. இதேவேளை கொழும்பு மற்றும் காலி மாவட்டங்கள் 77% சித்தியையும், ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தறை மாவட்டங்கள் 79% பேர்பேற்றையும் பெற்றுக் கொண்டுள்ளன. மத்திய மாகாணமான நுவரெலியா ஹேட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரியில் 19 மாணவர்கள் 9A சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளதாக கல்லூரியின் அதிபர் ஆர் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். பாடசாலையிலிருந்து இம்முறை பரீட்சைக்கு 195 மாணவர்கள் தோற்றிய நிலையில் 194 மாணவர்கள் சித்தி அடைந்துள்ளதுடன் 194 மாணவர்கள் காப்போத உயர்தரம் கற்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். இதில் தமிழ் மொழி மூலம் 17 மாணவர்களும் ஆங்கில மொழி மூலம் 2 மாணவர்களும் மொத்தமாக 19 மாணவர்கள் 9A சித்திகளை பெற்றுள்ளனர். பாடசாலையில் 100% மாணவர்கள் இம்முறை உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாகவும் கல்லூரியின் அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பரீட்சையில் எதிர்பார்த்த பெறுபேறுகளை பெறாதவர்கள் மனம் தளர வேண்டிய அவசியமில்லை என அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் காப்போதா சாதாரண தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு அவர் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் மேற்கொண்ட அயராத முயற்சிகள் மாத்திரமன்றி பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் அபரிமிதமானது என தெரிவித்த அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் பங்களிப்பு நல்கிய ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் பாராட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார்.